சமூக நீதி போராளி இளைய பெருமாளின் நினைவரங்கத்தை சிதம்பரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். யார் இந்த இளைய பெருமாள்? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடியவரான இளைய பெருமாள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த காட்டுமன்னார் கோவிலில் 1924ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி பிறந்தார். சிறு வயது முதலே தீண்டாமை ஒழிப்புக்காக போராடியவர் பள்ளிகளில் இருந்த இரட்டை குவளை முறையை ஒழித்த முன்னோடியாக திகழ்கிறார். 1945இல் ராணுவத்தில் சேர்ந்து தேசப்பணி ஆற்றிய இளைய பெருமாள் விடுமுறையில் சொந்த ஊர் வந்தபோது பட்டியலின மக்கள் மீது பண்ணையார்கள் நடத்திய அடக்குமுறைகளை கண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டத்தின் விளைவாக சிறைவாசம் அனுபவித்த போதும் பின்வாங்காத இளைய பெருமாள் மெல்ல தேர்தல் அரசியலில் நுழைந்து காங்கிரஸில் இணைந்தார். துணிச்சலும் அறிவாற்றலும் நிரம்பிய அவருடைய பேச்சு ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி ஆகியோரிடம் நன்மதிப்பை பெற்றுத் தந்தது. அதனால் 1965இல் இந்திய அளவில் ஆதிதிராவிட மக்களின் கல்வி, பொருளாதார நிலை குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டார். சிறு வயது முதலே சுயமரியாதையும் சமத்துவ உணர்வும் கொண்டவராக திகழ்ந்த இளைய பெருமாள் 1952 முதல் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1980இல் எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக பணியாற்றியவர் இந்தியா முழுவதும் பயணம் செய்து பட்டியல் மக்களின் நிலையை ஆராய்ந்து 431 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை 1969இல் சமர்ப்பித்தார். மத்திய அரசு 1989இல் இயற்றிய வன்கொடுமை தடுப்பு சட்டம், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆவதற்கான தமிழ்நாடு அரசின் சட்டம் ஆகியவை இளைய பெருமாள் குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளால் விளைந்தவை. 1980களின் பிற்பகுதியில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இந்திய மனித உரிமை கட்சியை இளைய பெருமாள் தொடங்கினார். முதுமையின் காரணமாக உடல் நலிவுற்றிருந்த இளைய பெருமாள் கடந்த 2005ஆம் ஆண்டு மறைந்தார். அவருடைய நூற்றாண்டின் நினைவாக சிதம்பரத்தில் நினைவரங்கம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து சிதம்பரம் புறவழிச்சாலையில் 6,39,00,000 ரூபாய் செலவில் நூற்றாண்டு நினைவரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுவயதிலிருந்தே தீண்டாமை கொடுமையால் பாதிக்கப்பட்டதால் இது குறித்து சமூக மக்களுக்கு எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு இயக்கம் கட்டி சிறுவயதிலிருந்தே சமூக பணியில் ஈடுபட்டார். அரங்கத்தில் இளைய பெருமாளுக்கு வெண்கல சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எல்இபி ஆதிரட மகாஜன சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளைய பெருமாள் நினைவு அரங்கத்தை